பிரம்மாண்டமான இயக்குனர் அப்படின்னா உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? ஜீன்ஸ், எந்திரன், முதல்வன், 2.0 இந்த படங்களை எடுத்த ஷங்கர், பாகுபலி எடுத்த ராஜமௌலி, இவங்கெல்லாம் உங்களுடைய ஞாபகத்துக்கு வருவாங்க. அதே மாதிரி பிரம்மாண்டமான பிசினஸ் மேன் அப்படின்னா அது முகேஷ் அம்பானி தான். இந்தியாவிலேயே மிகப்பெரிய வீடு, மிகப்பெரிய செலவில் தன் மகனுடைய கல்யாணம் அப்படின்னு எதை செஞ்சாலும் பிரம்மாண்டமாக தான் செய்வார். இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாட்டில் ரிலையன்ஸ் பெட்ரோலியம், ஜியோ, நெட்வொர்க் 18, ஜியோ மார்ட் போன்ற பல கம்பெனிகளை வெற்றிகரமாக நடத்திட்டு வர்றாரு. இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மத்தியிலும் புத்தகங்களுக்குன்னு நேரம் ஒதுக்கி புத்தகங்கள் படிப்பதை வழக்கமாக வச்சிருக்கிறாரு முகேஷ் அம்பானி. இதுவரை முகேஷ் அம்பானி படித்த புத்தகங்களில் தனக்கு பிடிச்ச 7 புத்தகங்களை சொல்லியிருக்கிறாரு. அதைத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முகேஷ் அம்பானி அவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய முதல் புத்தகம் என்னன்னா தி இன்னோவேட்டர்ஸ் டைலமா. இந்த புத்தகத்தை எழுதிய கிளேட்டன் உலகின் மிகச்சிறந்த பல்கலைக்கழகமான ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூலோட ப்ரொஃபசர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம தொழிலில் நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருப்பது போட்டியாளர்கள் தான். இந்த போட்டியாளர்களை தோற்கடிச்சு நீண்ட காலத்துக்கு நம்ம பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும் அப்படின்னா அதற்கு இன்னோவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு காலத்தில் டப்பர்வேர் பிஸ்னஸ்லாம் எவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு. சாதாரண பிளாஸ்டிக் டப்பாக்கள் தான், ஆனால் அதையே கலர் கலராக அறிமுகம் பண்ணாங்க. ஏர்டைட் கண்டெய்னர்ஸ்னு அறிமுகம் பண்ணாங்க. அதன் மூலம் அந்த டப்பர்வேர் கம்பெனி மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிச்சுது. ஆனால் அதை தாண்டி அந்த கம்பெனி வேற எந்த ஒரு புது இன்னோவேஷனையும் பண்ணல. இன்னைக்கு அந்த கம்பெனியே திவால் ஆயிடுச்சு. அதே மாதிரி கொடாக் ஃபிலிம் ரோல் கம்பெனி எவ்வளோ ஃபேமஸாக இருந்தது, ஆனால் டிஜிட்டல் வந்த பிறகு அந்த கம்பெனி மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சுது. இதே போல தன்னை அப்டேட் பண்ணிக்காம பிஸ்னஸில் இன்னோவேட்டிவாக புது புது ப்ராடக்டை கொண்டு வராமல் அழிந்த நிறுவனங்கள் நிறைய இருக்கு. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அதை எப்படி இன்னும் புதுசாக மக்கள்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு யோசிங்க. அதை இன்னும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் புதுசாக எதுவுமே பண்ண முடியாது, இன்னோவேட்டிவாக புது புது ப்ராடக்ட்ஸை உருவாக்க முடியாது அப்படின்னா அப்போது இன்னோவேட்டிவாக ஒரு புது பிஸ்னஸை பண்ணுறது எப்படி அப்படின்னு யோசிங்க. இப்படித்தான் ரிலையன்ஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட்டில் இருந்தாலும் ரிலையன்ஸ் டெலிகம்யூனிகேஷன்ஸ், ரிலையன்ஸ் ஜியோ மார்ட் அப்படின்னு பல புது புது பிஸ்னஸ்லையும் நாங்கள் இருக்கோம். இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி, உங்களோட காம்படிட்டர்ஸையும் தாண்டி சிந்திக்கிறது எப்படி அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. முகேஷ் அம்பானிக்கு பிடிச்ச 2வது புத்தகம் என்னன்னா வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். ஆடம் ஸ்மித் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. இவர் நவீன பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்ற இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப பழைய புத்தகங்க. சரி, இந்த புத்தகம் எந்த ஆண்டு வெளிவந்திருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 1778ஆம் ஆண்டு வெளிவந்த புத்தகங்க. கிட்டத்தட்ட 248 வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்த ஒரு புத்தகத்தை எதற்கு முகேஷ் அம்பானி இப்போ படிக்க சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிஸ்னஸ் மேனுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்த இந்த புத்தகத்தில் சொல்றாங்க. இப்போ ஒரு படம் வெற்றி அடையணும்னா இந்த கதைக்கு, இந்த கதாபாத்திரத்தில், இந்த கேரக்டருக்கு யார் நடிக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஆர்டிஸ்டை தேர்ந்தெடுத்துட்டா மட்டுமே போதும். அந்த படம் கிட்டத்தட்ட 80% வெற்றி அடைந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் உங்க பிஸ்னஸ்ல நிறைய வேலைகள் இருக்கும். எந்த வேலைக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற சூட்சுமம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்க பிஸ்னஸ் வெற்றி அடைந்த மாதிரி தான். அதே மாதிரி ஒவ்வொரு எம்ப்ளாய்கிட்ட இருந்தும் எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் என்ன வேலை கொடுக்கணும், அவங்களை இன்னும் எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற வித்தை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்குமே பிஸ்னஸ் பண்ணுற நிறைய முதலாளிகளுக்கு தங்களோட எம்ப்ளாயிஸை எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரில. சரியான ஆட்களுக்கு சரியான வேலைகளை கொடுக்கறது இல்லை. இதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. உங்கள் பிஸ்னஸில் என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்குன்னு யோசிங்க. அதற்கு சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்கள ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. முகேஷ் அம்பானிக்கு பிடிச்ச 3வது புத்தகம் என்னன்னா தி வேர்ல்ட் இஸ் ஃபிளாட். என்னது, இந்த உலகம் தட்டையானதா, இந்த உலகம் உருண்டையானது தானே அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த புத்தகத்தோட ஆத்தர் தாமஸ் அவர்கள் 2004ஆம் ஆண்டு பெங்களூருக்கு வராரு. அப்போ இந்தியர்கள் கம்ப்யூட்டர் துறையில் புகுந்து விளையாடுவதையும் இன்டர்நெட்ல புகுந்து கலக்குவதையும் எக்கச்சக்கமான ஐடி கம்பெனிகள் இங்கே உருவாவதையும் பார்த்து மிரண்டு போயிட்டார். இனி மேற்கத்திய நாடுகள் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் வளரும் அப்படின்னே கிடையாது. இந்த இன்டர்நெட் யுகத்தில் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுமே வளர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்டர்நெட் வந்த பிறகு எல்லோருக்குமே வாய்ப்புகள் சமமாக தான் இருக்கு. நாம இந்த இன்டர்நெட்டை சரியா யூஸ் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால இன்னும் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும் அப்படின்றத பத்தி இந்த புத்தகம் சொல்லுது. நீங்க உங்க கையில இருக்க இந்த செல்போன், இன்டர்நெட் இதெல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு தான் யூஸ் பண்றீங்களா, இல்ல உங்களுடைய நேரத்தை வீணடிக்க யூஸ் பண்றீங்களா அப்படின்னு யோசிங்க. இனிமேலாவது இந்த இன்டர்நெட்டை எப்படி உங்களோட வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணலான்னு கொஞ்சம் யோசிங்க. அதே போல முகேஷ் அம்பானி அவர்கள் பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், எக்கானமி, டெக்னாலஜி அப்படின்னு தொழில் சார்ந்த புத்தகங்கள் மட்டும்தான் படிப்பார் நீங்க நினைச்சீங்களா? அதுதான் இல்லை. அவர் அப்பப்போ கதை புத்தகங்களையும் நாவல்களையும் படிப்பாராம். அந்த வகையில் அவர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கதை புத்தகம் என்னன்னா தி டா வின்சி கோட். ஒவ்வொரு பக்கமும் விறுவிறுப்பும் மர்மமும் நிறைந்த ஒரு நாவல். கண்டிப்பா எல்லாருமே இந்த புத்தகத்தை படிக்கணும். இது மட்டும்
மட்டும் இல்லாமல் எப்பயுமே அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய புத்தகங்கள் மட்டும் படிக்காம அப்பப்போ இந்த மாதிரி கதை புத்தகங்களும் படிங்க. ஏன்னா கதை புத்தகங்கள் படிச்சாதான் நம்மளோட கிரியேட்டிவிட்டியும் கற்பனை திறனும் இன்னும் மேம்படும் அப்படின்னு சொல்றாரு முகேஷ் அம்பானி. முகேஷ் அம்பானிக்கு பிடிச்ச 5வது புத்தகம் பகவத்கீதை. ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா இருக்கிறதுக்கு நம்மளோட துறையில நல்ல நாலேஜ், பீப்புள் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் இது மட்டுமே பத்தாது. ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு ஒழுக்கத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தது பகவத்கீதை அப்படின்ற இந்த புத்தகம் தான் அப்படின்னு சொல்றாரு முகேஷ் அம்பானி. பகவத்கீதை ஒரு ஆன்மீக புத்தகம் தானே அப்படின்னு நினைச்சு அதை படிக்காம இருக்காதீங்க. அதுல நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்மளோட பிசினஸ்க்கும் பல அறிவுரைகள் புதைந்திருக்கு. இந்தியர்கள் மட்டுமல்ல, பாராக் ஒபாமா, ஓப்பன்ஹைமர், நிக்கோலா டெஸ்லா போன்ற பெரும் ஆளுமைகளுக்கு பகவத்கீதை ஒரு பெரும் வழிகாட்டியா இருந்திருக்கு. பகவத்கீதை உங்களுக்குள்ள ஒரு ஞானத்தை கொடுக்கும், உங்களுக்குள்ள உள்ள கடவுளை உங்களுக்கே அறிமுகப்படுத்தும். அதனால பகவத்கீதையையும் வாசிங்க. 6வது புத்தகம் என்னன்னா த இன்னோவேட்டர்ஸ். வளர்ந்த நாடுகளில் கூட இன்னமுமே 1 GB இன்டர்நெட்டினுடைய விலை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் தான் 1 GB இன்டர்நெட்டினுடைய விலை ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்தியாவில் எல்லா மக்களுக்கும் இன்டர்நெட் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கிறதுக்கு ஜியோ ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? ஜியோவினுடைய 4G தான் இந்தியாவில் மிகப்பெரிய டிஜிட்டல் புரட்சியை உண்டு பண்ணுச்சு. ஆனால் எனக்குள்ள இந்த ஐடியா எப்படி தோணுச்சு, இந்த மாதிரி டெலிகம்யூனிகேஷன் பிஸ்னஸில் நான் கண்டிப்பாக இறங்கியே ஆகணும், ஒரு டிஜிட்டல் புரட்சியை உண்டு பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த இன்னோவேட்டர்ஸ் அப்படின்ற புத்தகத்தை படித்ததும் ஒரு காரணம். அதே மாதிரி உலகளவில் டிஜிட்டல் புரட்சி உண்டு பண்ணவங்களை பற்றி இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த புத்தகத்தை வாசிங்க. முகேஷ் அம்பானிக்கு பிடித்த 7வது புத்தகம் என்னன்னா திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. டேனியல் கான்மேன் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. இவர் எக்கனாமிக்ஸ்க்காக நோபல் பரிசை வாங்கியவர். இவர் எழுதிய அருமையான புத்தகம் தான் இந்த திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. லைஃப்பில் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். லைஃப்பில் நம்ம ஒரு வெற்றியாளனா இல்லை தோல்வியாளனா அப்படின்னு டிசைட் பண்ணுறது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளில் இருந்து தான் இருக்குது. அப்போ வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் சரியாக இருக்கணுமா இல்லையா? முடிந்தவரை சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு இந்த புத்தகம் கற்றுக் கொடுக்கும். எடுத்துக்காட்டுக்கு இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன். எப்பெல்லாம் நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட முடிவு எடுக்கிறீங்களோ அப்போது உங்கள் எமோஷன்ஸை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. இப்போது பல பேர் சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும், சொந்தமாக ஒரு லேண்ட் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சென்டிமெண்டலாக தன்னுடைய வருமானத்துக்கும் மீறி லோன் எடுத்து கஷ்டப்படுறாங்க. என்றைக்குமே நம்ம பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லாஜிக்காக தான் சிந்திக்கணும், எமோஷ்னலாக இல்லை. அதே மாதிரி இப்போ உங்கள் குழந்தை ஒரு விலையுயர்ந்த விளையாட்டு ஜாமானை கேட்டு அழுது, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? குழந்தை பாவம் அப்படின்னு நினச்சோம், இல்லை எனக்கு சின்ன வயசில் அந்த பொம்மை கிடைக்கல அப்படின்னு நினச்சோம், குழந்தை அழுகுதோ அப்படின்னு நினச்சோம், உங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எமோஷ்னலாக முடிவெடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். உண்மைக்குமே அந்த குழந்தைக்கு அந்த பொம்மை தேவையா, இல்லை அந்த பணத்தை வச்சு அந்த குழந்தைக்கு இன்னும் உபயோகமான விஷயங்களை வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் லாஜிக்காக முடிவெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொரு முறை நீங்கள் பணத்தை செலவழிக்கும் போதும் லாஜிக்காக யோசிக்கணும். இதே போல் பல விஷயங்களில் எப்படி சரியான முடிவுகளை எடுக்கிறது அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. இந்த வீடியோவை முழுசா பார்த்த உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும். முகேஷ் அம்பானி தன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனைகளுக்கு இந்த புத்தகங்களும் ஒரு காரணம். அதனால கண்டிப்பா நீங்களும் புத்தகங்களை வாசிங்க. உங்களுடைய துறை சார்ந்த புத்தகங்களை வாசிங்க, கதை மற்றும் நாவல்களை வாசிங்க, பணத்தை சரியா கையாள்வது எப்படி அப்படின்ற புத்தகங்களை வாசிங்க, உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆன்மீக புத்தகங்களை வாசிங்க. அதே மாதிரி ஒரு 2 நாள்ல எப்படி 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள்ல உள்ள கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறது, இது சம்பந்தமா நான் ஒரு லைவ் ஜூம் மீட்டிங்ல நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். அந்த ஜூம் மீட்டிங் எப்போ நடக்கும், என்னைக்கு நடக்கும் அப்படின்ற தகவல்கள் இந்த இணையதளத்தில் இருக்கும். அந்த இணையதளத்தில் போய் பாருங்க. அதே மாதிரி முகேஷ் அம்பானி அவர்கள் அவருக்கு பிடிச்ச 7 புத்தகங்களை மற்றவங்களுக்கு சொன்னது போல நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு புத்தகம், உங்க வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு புத்தகத்தையாவது கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், என்பதெல்லாம் உயர்வு.